இவங்கெல்லாம் பதவி ஆசை பிடிச்சி வந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அப்போது அந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஒரு கவுண்டர் பதில் தேவை. அப்போ என்ன சொன்னால் இதே பெரியார் மீதே வந்து விமர்சனம் வச்சாங்க. அது வந்து நான் கேட்டால் இந்த வயசில் இவருக்கு வந்து இந்த திருமணம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டேன் 50 வயது கடந்து வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைவை நோக்கி நகரும் போது அப்போ வந்து நீங்கள் ஒரு பெண்ணை நீங்கள் வந்து மனம் முடிக்கிறீங்க. அந்த பெண்ணுக்கு வயதில் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மகள் வயது பண்ண பார்த்தீங்கன்னா அது நியாயம் தர்மம் கிடையாது. கேரக்டர் அசாசினேஷன் சொல்லிட்டு அதில் பெரியார் தான் முதல் அடி வாங்கினதே ஃபஸ்ட்டு. அது அடித்தது யாருன்னு கேளுங்கன்னா சொந்த தம்பிகளே அடித்தாங்க. புரியுது. கலைஞர் மீது வந்து குற்றச்சாட்டுன்றதை விட என்ன சொல்கிறது, கேரக்டர் அசாசினேஷன் கேட்டால் அவருக்கு 2 பொண்டாட்டிங்க, குடும்ப அரசியலுங்க, பிள்ளைகளே தாங்க. எம்ஜிஆராக பேசினார். அதை அப்போது கிசுகிசலையும் வந்து பார்த்தா அந்த கிசுகிசல் தனி மனித விமர்சனம் இருக்குல்ல, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்ஜிஆர் தான். இந்த கேரக்டர் அசாசினேஷன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அதையும் யார் பண்ணாங்கன்னா திமுக தரப்புல தான் பண்ணாங்க. இதில் எம்ஜிஆர் மீது வைக்கப்பட்ட அந்த விமர்சனங்கள்லாம் உண்மையா சார்? இங்கே அதுதான் நான் திருப்பி கேட்குறேன். நீங்கள் உண்மையான ஒரு வார்த்தை கேட்குறீங்கல்ல, நான் தான் சொல்கிறேன்ல, உண்மையாக இருக்கலாம், உண்மைக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் இல்லாமலாம் கிடையாது. புஷ்குல்லாவியம் அதிமுகவுக்கு சாவு மணி ஹெட்டிங், திரை மடல்னு ஒரு பேப்பர் அன்னைக்கு, திரை மடல். புஷ்குல்லாவின் வேஷம் கலைக்கப்படுகிறது, எம்ஜிஆரின் முகமூடி கீழ்த்தெறியப்படுகிறது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று விஜயோட தந்தை விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காரு, ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு, இப்போ தான் வந்திருக்காரு ஸ்க்ரீனுக்கு. கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு, அப்படியா பண்ணுறாங்க, அது ஒரு கேள்வி. இப்போது இந்த கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இது மாதிரி கேரக்டர் அசாசினேஷனில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அது கண்டிப்பாக நீங்கள் எங்கேருந்தோ அங்கே ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து பிராமணர் அல்லாதோர் சங்கம் வந்து அதுதான் தீக்காவாக மாறுது. தீக்காவாக மாறின பிறகு முதல்ல தீக்காவே வந்து பார்த்திங்கன்னா 1980களில் ஒரு கடைசியில் வந்து ஒரு 86 நினைக்கிறேன், 1886 நினைக்கிறேன். அப்போ வந்து தீக்கான்னு ஒரு அமைப்பு இருந்தது. ஒரு சிறிய அமைப்பாக இருந்திருக்கலாம் அவரால். அதுக்கப்புறம் அது வந்து காலாவதி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிராமணர் அல்லாதோர் சங்கன்றது வந்து பெரியார் தலைமையில் வந்து பெரியாரோடு சேர்ந்து இயங்கினது. பெரியார் அதிலிருந்து பிரிஞ்சு வந்து தான் வந்து தீக்கானே வந்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து தீக்காவிலிருந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்ம நகரணும், வெறும் தேர்தல் அரசியல் இல்லாமல் வெறும் இயக்க அரசியல் இருக்கிறதுல வந்து கருத்து வேற்றுமை ஏற்பட்டு தான் வந்து திமுகன்னு ஒரு கட்சி உதயமாவது. அண்ணாதுரை தலைமையில் அண்ணாதுரை என்ன சொல்கிறாருன்னா, வெளியேறி வரும்போது நான் கேட்டிங்கன்னா எதையாவது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணணும்ல. ஏன்னா பெரியாரை வந்து சேதப்படுத்தணும், அவருடைய கேரக்டரை சேதப்படுத்தணும்னு நோக்கம் கிடையாது. ஆனால் பெரியாருடைய நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா விரும்பாத நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா. ஒரு வயோதிகத்தில் ஒரு இளம்பெண்ணை திருமணம் பண்ணுறதுன்றது ஒரு தவறான நடவடிக்கை சொல்லி அப்போ இருப்பாங்க ஒரு சில நியாயவாதிகள்லாம் இருப்பாங்கல்ல, நியாயவாதிகள் இதை விரும்பாத அவங்களையும் சேர்ந்து கவர் பண்ணோம்ல. அப்போ என்ன சொன்ன கேட்டால் இவங்களே வந்து ஒரு வகையான வந்து முதல் நிலை தலைவர்கள் எப்போவுமே பேச மாட்டாங்க சார். எப்போவுமே இந்த கேரக்டர் அசாசினேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லீடர்ஸ் யாரும் பேச மாட்டாங்க. ரெண்டாவது இருக்கிற தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட இந்த பேச்சாளர்கள், 4ஆம் தர தொண்டர்கள், இவங்க மூலமாக ஒரு ப்ரொபகண்டாவை கிளப்பி விடுவாங்க எப்போவுமே. அது வந்து உண்மையாக இருக்கும், உண்மையை விட கொஞ்சம் என்ன சொன்னால் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும், அல்லது உண்மையாக இருக்கும், அல்லது உண்மையை விட எக்ஸசிவாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். அடிப்படையில் சின்ன விஷயமா இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சின்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஊதி பெருசாக்கிடுவாங்க அதை. சரிங்களா? அப்போது இது மாதிரி இருக்குன்னா வந்து ஒரு நியாயத்தை கற்பிக்கணும். இப்போ இவ்வளோ நாள் வந்து பெரியாரோடு சேர்ந்து இயக்க அரசியலை நம்ம இருந்துட்டோம். இப்போ அதுலேருந்து விலகி வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி நம்ம வந்து வாக்கு அரசியலுக்கு நம்ம வரும்போது நம்ம மீது வந்து என்ன ஆகும்னா, இவனெல்லாம் பதவிக்கு ஆசைப்படுறானுங்கப்பா
அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னதான் நான் மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வந்திருக்கிறோம், என்ன ஏன் நீங்கள் தேர்தல் அரசியல் இல்லாமல் கூட மக்களுக்கு நன்மை செய்யலாமே, செய்ய முடியுமே அப்படின்னு வரும் இல்லையா. ஏன் அதே தீக்கால இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்கல்ல ஒரு கட்டத்தில், என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இவங்கெல்லாம் பதவி ஆசை பிடிச்சி வந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அப்போது அந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஒரு கவுண்டர் பதில் தேவை. அப்போ என்ன சொன்னால் இதே பெரியார் மீதே வந்து விமர்சனம் வச்சாங்க. அது வந்து நான் கேட்டால் இந்த வயசில் இவருக்கு வந்து இந்த திருமணம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. பெரியாருக்கும் மணியம்மைக்கும் உள்ள உறவு வந்து அது வந்து எதோட தொடர்புடையது இல்லை, அது மகள் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை சார். அது வந்து துணைக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பெண் கொண்டு வராங்க. துணைக்காக ஒரு பெண் வந்தாலே ஒரு ஆணோட அதை சொல்லிங்கன்னா வந்து ஒரு ஆணுக்கு வந்து பெண் துணை இல்லை. பெண் துணைனா நான் மனைவி இல்லாத ஒரு ஆணுக்கு நான் துணையாக வந்தாலே வந்து யார் வந்து ஒரு பெண் வந்தாலும் அது விமர்சனம் பண்ணாதான் செய்யப்படும். அது வயசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அங்கே ஒருத்தர் சொல்லலாம் அதான் கேட்டால் எனக்கு வந்து சுத்த வச்சு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, அதுக்காக வந்து நான் வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. அந்த 2வது கல்யாணத்துக்கு இந்த முதியோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க 2வது கல்யாணத்துக்கு என்ன சாக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிள்ளைகளை காட்டுவாங்க, அல்லது வந்து என்ன சொல்றீங்கன்னா வந்து சொத்தை காப்பாற்றிக்கணும். சொத்தை காப்பாற்றலாம் கிடையாது. அட நீங்கள் வேற, சொத்து காப்பாற்றலாம் செகண்டு. சொத்து அவங்க மடியிலே கூட கட்டின்னு இருப்பாங்க, யாருக்குங்க கூட எழுதி வைக்க மாட்டான். ஆனால் என்ன காரணம் சொல்லுவான்னு கேட்டால், 2வது கல்யாணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முதியோர்கள் என்ன சொல்ல கேட்டால் 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து என் பிள்ளைகளை வளர்க்கணும், அதுக்கு தான் ஆள் வேணும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவான்னு கேட்டால், எனக்கு கடைசி காலத்தில் சுத்தணி வச்சுக்க கூட ஆள் கிடையாது, தைலம் தேய்க்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லுவான். ஆனால் இவன் தைலம் மட்டுமா தேய்க்குவான்? நீங்கள் நீங்களே சொல்லுங்கள். எது தைலம் மட்டுமா தைலம் தேய்ச்சா இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னு தேய்க்காமல் இருக்க மாட்டான்ல, சரிங்களா. அப்போது உடல் தேவை வெளிப்படையாக வந்து என்னோட உடல் தேவைக்காக திருமணம்ன்றது வந்து பண்ணிக்கிறது தான். ஆனால் எல்லாரும் இப்படி ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு துணைக்கு என்ன துணைக்குன்னா கடைசி காலத்தில் தைலம் தேய்க்கிறதுக்கு அப்படி சொல்கிறது இல்லை, என் பிள்ளைகளை வளர்க்கணும், நாளைக்கு கல்யாணம் காட்சி பண்ணும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா அந்த மறுமணங்கள் இருக்குல்ல. நான் முதிய வயதில் மறுமணம் செய்யக்கூடியவங்க, அதாவது பிள்ளைகள்லாம் வளர்ந்து ஆளாக இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, இல்லை கல்யாண வயதுக்கு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான்னு சொன்னால் இதுதான். இதே இளம் வயதில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கை குழந்தைங்க இருக்குன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அவருக்கும் ஒரு பெண் தேவை, பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவை, கடைசி வரைக்கும் ஒரு துணை தேவை, அப்படி நம்ம எடுத்து முடியும். மறுமணத்தை நம்ம எதிர்க்கலை, மறுமணத்தை கொச்சப்படுத்தலை. ஆனால் இந்த வயோதிகத்தில் பண்ணக்கூடியது இருக்குல்ல, வயோதிகம்னா 50 வயது கடந்து வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைவை நோக்கி நகரும் போது, அப்போ வந்து நீங்கள் ஒரு பெண்ணை நீங்கள் வந்து மனம் முடிக்கிறீங்க, அந்த பெண்ணுக்கு வயதில் வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மகள் வயது பண்ண போனால் அது நியாயம் தர்மம் கிடையாது. அந்த வகையில் வந்து பெரியார் மீதான விமர்சனங்கள் வந்து வச்சாங்க. அது எதிர்கட்சிகள் வச்சதை விட நான் கேட்டிங்கன்னா திமுகவில் இருக்கிறவங்களாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சி அதிகாரம்லாம் கைமாறின பிறகு அதுக்கப்புறம் வந்து பெரியார் தான் எங்களுக்கு தலைவர் இதெல்லாம் வந்து சொன்னாங்க, அவங்களுக்குள்ள இணைஞ்சு செயல்பட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அவங்க ஒரு தண்டவாளம் தான், இவங்க ஒரு தண்டவாளன்ற மாதிரி தான் இன்றைக்கி திராவிட இயக்கங்களாக சேர்ந்து தான் திமுகவும் சேர்ந்தே வந்து பயணிக்கிறத பார்க்குறோம். பெரிய வாக்கு அரசியல் வாக்கு வங்கி பெருசாக வந்து திராவிட இயக்கங்கள் இல்லைன்னால் கூட திமுகவோடு சேர்ந்து இயங்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்க தான் செய்யுது. இப்போ வீரமணி கூட இருக்கிறாரு, வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவை என்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கி தான் வந்து அவர் திராவிட அந்த என்ன சொன்ன அந்த திராவிட இயக்க சிந்தனை உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட விலகி வந்து பெரியார் திராவிட கழகன்ற பேரில் இன்னும் சில இயக்கங்கள்லாம் உருவானதே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொன்னதுடைய விளைவு தான் வீரமணிக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசாக அவருக்கு வந்து திராவிட இயக்கங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரியார் திராவிட இயக்கங்கள் போன்ற பல இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்படுது. இது ஒரு பக்கம். அதாவது பெரியார் மீது இப்படியான ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. உள்ளபடியே வந்து மணியம்மைக்கும் பெரியாருக்கும் எந்த மாதிரியான உறவு இருந்துச்சு, உடல் ரீதியான உறவு இருந்ததா அல்லது மன ரீதியாக ஒரு காதல் இருந்ததா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பேசவும் இல்லை, அதை பற்றி குறிப்பும் எதுவும் இல்லை. அது ஒரு விமர்சனம். ஆனால் வந்து அது விமர்சனம் யார் வச்சாங்கன்னு பார்க்கணும். இப்போ அதுதான் பெரியார் மீது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து அவர் சில ஆவணங்களை புரட்டும் போது அவர் வந்து சில வந்து ராஜாஜிக்கிட்டே வந்து சொத்து குறித்து சில சொத்துக்களை எழுதி வைப்பது குறித்து சில விளக்கங்கள்லாம் கேட்டு ராஜாஜிக்கிட்ட வந்து கடிதம் போட்டிருக்காரு. இன்னும் சில சட்ட வல்லுநர்கள்கிட்டலாம் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் வந்து விளக்கம் கேட்ட பல நபர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மரணம் செஞ்சுக்கணும் இல்லை பிராமண வகுப்பு சார்ந்தவங்க,
ஒரு ஆலோசனை, அதாவது பெரியார் ஆலோசனை கேட்ட சிலர், பலரில் சிலர் வந்து பிராமணர்னே கூட சொல்ல முடியும். அப்படி இருக்கு சரிங்களா. ஸோ எதுக்கு இது வந்து நான் வந்து பலரில் சிலர் தான் சொல்கிறேன் சரிங்களா. அந்த மாதிரி சில இருக்கு, குறிப்புகள் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பெரியார் வந்து தன் சொத்துக்களை வந்து தன் குடும்பத்தை சார்ந்த தன் உடன் பிறந்த சகோதரருடைய வந்து பிள்ளைகள் கிட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காக இது இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருடைய வந்து பரம்பரை சொத்தும் இருக்குது. இயக்கத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இயக்கத்துக்கு வந்து கொடுத்த அந்த நன்கொடையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை வந்து சரியான நபர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன செய்யறாரு கேட்டால், தன்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் நம்மளை வந்து பராமரித்த மணியம்மைக்கு வந்து வாரிசாக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி தான் வாரிசாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் அந்த தனி மனித விமர்சனன்றது வந்து பெரியார் மீது வந்து வைக்கப்பட்டது. அது வந்து அது இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, கேரக்டர் அசாசினேஷன் சொல்லிட்டு, அதில் பெரியார் தான் முதல் அடி வாங்கினதே ஃபஸ்ட்டு. அது அடித்தது யாருங்களுங்கன்னா சொந்த தம்பிகளே அடித்தாங்க. புரியுது. இது ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் அசாசினேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்தது வந்து அண்ணாவை சொல்ல முடியும். எந்த பெரியார் மீது வந்து திமுக அதே வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணா மீது கேரக்டர் அசாசினேஷன் நடந்தது. அது வந்து பானுமதி குறித்து ஏன்னா வந்து எதிர்கட்சிகள் செஞ்சாங்க. இதை ஒரு கருத்து வச்சாங்கன்னு கேட்டால், பானுமதிக்கும் வந்து அண்ணாவுக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னா சினிமா துறையில் இருந்ததுனால, கதை வசனங்கள் எழுதுறதுனால பானுமதிக்கும் வந்து அண்ணாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் அவர் வந்து சில வார்த்தைகள் வந்து விட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எது பானுமதி இன்னும் வடிதாண்டா பத்தினி இல்லை, நான் ஒன்றும் முற்றம் திறந்த முனிவர் இல்லை. இப்போ எப்படி நம்ம லேட்டஸ்ட்டு தலைவர் எப்படி செஞ்சார், த்ரீஷாவை கூட்டிகிட்டு வந்து ஓப்பனாக போனார் இல்லையா, என்னடா பெரிய வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, நான் அண்ணா செய்யாத செஞ்சுட்டேன், எம்ஜிஆர் செய்யாத செஞ்சுட்டேன், என்ன பெருசாக பேசுகிறீங்க அப்படி சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி அண்ணா என்ன செஞ்சார், ஒரு அறிக்கை விட்டார் பதிலுக்கு. என்ன சொன்னார்னா, அதுக்காக பானுமதி கூப்பிட்டு வந்து கல்யாணத்துக்கு போக முடியும் அவர். ஒரு அறிக்கை விட்டார். என்ன சொன்னார் கேட்டால், பானுமதி வந்து படிதாண்டா பத்தினி கிடையாது, நான் ஒன்றும் முற்றும் திறந்த முனிவர் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் வந்து அப்படிதான் முடிஞ்சிச்சு அதுலையா. ஸோ கேரக்டர் அசாசினேஷன் வரும்போது இதெல்லாம் நடந்தது சார். இப்படி ஒரு சிலர் இருந்தாங்க. பெரியாருக்கு இந்த மறுமணம் குறித்து பல தகவல் வரும்போது பெரியார் பெரிய விளக்கம்லாம் கொடுக்கவே இல்லை. இவங்கெல்லாம் விளக்கம் கொடுத்து எதுக்குன்னு சொல்லி விட்டார். ஏன்னா அவர் வந்து அதுக்கு பதிலே தரல. அண்ணா வந்து இப்படி பதில் கொடுத்து வாயை அடைச்சார். அதை தாண்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டார், டேய் எல்லாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் கேட்டால், மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த மாதிரியான தலைவர்கள் வந்தபோது பார்த்தீங்கன்னா வந்து விஜய்லாம் வந்து அரசியலுக்கு வரும்போது நம்ம எதாவது சொல்ல முடியும் சார்? இல்லை. ஏன்னா கேரக்டர் அசாசினேஷன் இல்லை சார். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம வழி வந்த தலைவர் எல்லாத்தையும் பேசி ஆகணும். நம்ம காமராஜருக்கும் அது மாதிரி இருக்கா சார்? ஆனால் கிடையாது. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். காமராஜர் மீது ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது. அவர் ஊழல்லாம் காமராஜர் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க சார். ஊழல்ன்றது வேற சார். ஊழல்ன்றது வந்து அரசு நிர்வாகத்தில் வந்து கொள்ளையடிக்கிறது ஊழல். அதை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமராஜர் ஊழல் சொன்னால் கண் அவிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து உண்மையிலேயே சொல்கிறது அது சும்மா ஒரு கிடையவே கிடையாது. காமராஜர் வந்து நீங்கள் ஆய்வு செய்யுங்க, எல்லா தலைவரும் நீங்கள் ஆய்வு செய்யுங்க. காமராஜர் மீது பெண்கள் குறித்து தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் கிடையாது. எங்கே வேணாலும் நீங்கள் புரட்டி பாருங்கள், ஏதாவது ஒரு எவிடன்ஸ் நேரம் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த பாருங்க காமராஜர் இப்படிப்பட்ட ஆள்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இங்கே பெரியார்கிட்ட தான் அந்த தனி மனித விமர்சனன்றது பெரியார்கிட்ட தான் தொடங்குது. சரிங்களா. அதுவும் யார்கிட்ட இருந்து தொடங்குன்னு பாருங்கள். பெரியார்கிட்ட தொடங்க காங்கிரஸ்காரன் வைக்கல அந்த குற்றச்சாட்டை. இது சொந்த தம்பி அண்ணன். ஆமாம் ஆமாம். அதுக்காக காங்கிரஸ்காரன் அத்தனை பேர் யோகியம் நீங்கள் நினச்சி முடிவு பண்ணுறாதீங்க. இது காமராஜர் சொல்கிறதுனால. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து காந்தி மீதே இருக்குது அந்த தனி மனித விமர்சனன்றது. காந்தி மீதே இருக்கு. காந்தியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. முன்னாடி காந்தி காந்தி இருக்கு, அப்படியே எடுத்துக்க முடியும். காந்தி கிட்ட இருந்தே நீங்கள் தனி மனித விமர்சனம், இந்த கேரக்டர் அசாசினேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து காந்தி கிட்டே தொடங்கியிருக்கு. அது உண்மை இருக்கலாம், உண்மைக்கு நெருக்கமாக இருக்கலாம், அல்லது உண்மைக்கு அதிகமாகவும் இருக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலா. ஆனால் காமராஜர் நீங்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பதிவு இல்லை. நானும் தேடி பார்த்தேன். அதுக்கு அடுத்த கட்ட தலைவர் தான் கலைஞரும். ஆமாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் எம்ஜிஆர் வந்து சீனியர், நீங்கள் வயதோட நீங்கள் வரணும். இப்போ அண்ணாவும் தனிமனித கலைஞரை விட எம்ஜிஆர் சீனியரா? சீனியர் தான் வயது இல்லை, வயதில் கலைஞர் தானே மூத்தவர். வயதில் வந்து குறைந்தவர். கலைஞர் வந்து குறைஞ்சவர். அப்படியா? ஆமாம் ஆமாம். 9 வயசே இன்னும் வித்தியாசம். எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் 9 வயசு வித்தியாசம் வரும்.
அப்போ அவ்வளோ சின்ன கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ஓகே. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் எடுத்து பார்த்துக்கலாம். அந்த டேட் ஆஃப் பர்த் வெளியிட்டதில் கூட சில குழப்பங்கள் இருந்துச்சு. எம்ஜிஆர் இறந்த போது ஒருத்தர் வந்து இந்த தேதியில் பிறந்தார், இன்னொரு தேதியில் பிறந்தார்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து கலைஞரை காட்டிலும் எம்ஜிஆர் வந்து மூத்தவர், வயதில் மூத்தவர். அப்போது கிசுகிசுலையும் வந்து பார்த்தா அந்த கிசுகிசுகள் அந்த தனி மனித விமர்சனம் இருக்குதா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்ஜிஆர் தான். அந்த கேரக்டர் அசாசினேஷன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அதையும் யார் பண்ணாங்கன்னா திமுக தரப்பில் தான் பண்ணாங்க. எம்ஜிஆர் வந்து எப்படிப்பட்ட நபர், நிறைய எம்ஜிஆர் திமுக உள்ள இருக்கும் போதே அதை செய்கிறாங்க. எல்லாமே நடக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. அது உள்ள தள்ளுமுள்ளு நடக்குது இல்லை. அண்ணனுக்கு பிறகு தம்பி யாருன்றதுல மிகப்பெரிய சண்டை நடக்குது சார். அங்கே ஒருத்தர் 2 பேர் சண்டைலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இது தனித்தனியாக நடக்குது. நாவலர் நெடுஞ்செழிய நடமாடும் பல்கலைக்கழகம் நான் அவர் ஒரு பக்கம் சண்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சினிமாவில் ஒரு ஆளுமையாக இருக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் சண்டை. யார் வந்து இதயக்கனி யார், தம்பி யாருன்றதுல மிகப்பெரிய சண்டை. இது அண்ணன் எப்போ சவம் தின்ன எப்போ காலியானது நிறைய ஒரு 7-8 தலைவர்களுக்குள்ள சண்டை தான். நிஜமாக தான். இதில் எம்ஜிஆர் மீது வைக்கப்பட்ட அந்த விமர்சனங்கள்லாம் உண்மையாது சார். இங்கே அதுதான் நான் திருப்பி கேட்குறேன். நீங்கள் உண்மையான்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்கல்ல, நான் தான் சொல்கிறேன்ல, உண்மையாக இருக்கலாம், உண்மைக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் இல்லாமலாம் கிடையாது. அடிப்படை இல்லாமல் கிடையாது. அடிப்படை இல்லாமல் தள்ளிட்டு போக முடியாது. இது உண்மையே கிடையாது, பொய்லாம் சொல்ல முடியாது. உண்மையாக இருக்கலாம், உண்மைக்கு நெருக்கமாக இருக்கலாம், அல்லது எக்ஸசிவாக இருக்கலாம். நீங்கள் துரந்தர் படத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிஸ்க்ளைமர் போடுறான். டிஸ்க்ளைமரே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போடுறான். இது டிஸ்க்ளைமரே 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் போடுறான்னா பார்த்துங்க. இது அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் கடைசியாக என்ன தான்ப்பா சொல்ல வரீங்க? துரந்தர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் படம் சார். சார் நானும் ஒரு 5 நிமிஷம் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன் சார். சார் ஏன்னா விஷயத்தை சொல்லுங்க சார், அப்படி இருக்கு. ஏன்னா அதனால என்னன்னா பொய்யெல்லாம் கிடையாது. ரொம்ப லிஸ்ட் பெருசாக போதும். ஆமாம், லிஸ்ட் இப்போ பாருங்க. இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் வந்து இப்போ எம்ஜிஆர் கிட்ட வந்துட்டோம். எம்ஜிஆர் சொல்லவே வேண்டாம். தனி மனித விமர்சனம்லாம் நிறைய இருந்துச்சு எம்ஜிஆர் மேலே. அது வந்து சினிமாவில் கூட நடித்த நடிகைகளோடலாம் இருந்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜானகி அவர்களோட சேர்ந்து மனைவி வந்து இறந்த பிறகு ஜானகியோட இணைந்த அந்த காலகட்டத்தை இணைச்சி பேசுனாங்க. ஜானகி யாருன்றதெல்லாம் எடுத்து பேசுனாங்க. ஜெயலலிதா யாருன்னு எடுத்து பேசுனாங்க. சோபன் பாபு கிட்ட இருந்து ஜெயலலிதா பிரிச்சதே எம்ஜிஆர் தான் சொல்லி பேசுனாங்க. பல நடிகர்களை காலி பண்ணிட்டாருன்னு பேசுனாங்க. இதெல்லாம் வந்து திமுக தரப்பில் வைக்கப்பட்டது தான் எல்லாமே. ஸோ எம்ஜிஆரை எவ்வளோ டேமேஜ் பண்ணமோ உங்களுக்கு ஒரு எவிடன்ஸாக அவனை கூட ஒரு பேப்பரை காட்டுறேன். எம்ஜிஆர் தலையில் அந்த தொப்பி போடுறாருல, அதுக்கு ஒரு கேலி கிண்டல் பண்ணி இப்போ டோப்பால்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அதாவது என்னென்னா உங்களுக்கு செய்தியாக கூட நான் அனுப்புகிறேன். அந்த பேப்பர்லேயே வந்து அந்த டைமில் உள்ள பேப்பரில் எம்ஜிஆர் குறித்து ஒரு தகவல் வருது. இது பாருங்க, இது நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த மாதிரி. இது உங்களுக்கு எவிடன்ஸாக காட்டுறேன். இது வந்து எப்போத்தி பேப்பர் கேட்டிங்கன்னா நியூஸ் பேப்பர் 75 வந்த பேப்பர். இது 1975 வந்தது. புஷ்குல்லாவின் அதிமுகவுக்கு சாவு மணி ஹெட்டிங். திரை மடல்னு ஒரு பேப்பர் அன்னைக்கு. திரை மடல். புஷ்குல்லாவின் வேஷம் கலைக்கப்படுகிறது, எம்ஜிஆரின் முகமூடி கீழ்த்தெறியப்படுகிறது. புஷ்குல்லான்றது எம்ஜிஆருடைய அந்த தொப்பியை மையப்படுத்தி புஷ்குல்லாவின் அப்படின்னு சொல்லி பேசுகிறது. அதாவது என்ன, தனி மனித விமர்சனம் தான். அதில் நிறைய வருது, செய்திகள் வருது, எம்ஜிஆருடைய அந்த லீலைகள் இதெல்லாம் வந்து. எனக்கு இதில் ஒரு டவுட் எம்ஜிஆர் விஷயத்தில் சில பல இது இருக்குது. ஆனால் ஏஆர்எஸ் கார்டன் அம்பிகா ராதா அந்த இது வந்து ரொம்ப ஒரு பேசும் பொருளாக இருக்குது. என்னன்னா எம்ஜிஆர் வந்து தானம் பண்ணிட்டாரு. ரொம்ப நியூ மேட்டர் அது. இல்லை எம்ஜிஆர் தானம் பண்ணிட்டாரு. ஓல்டு மேட்டரா தெரியும் இப்போ பேசும்போது. அது நியூ மேட்டர். அது எதுக்காகன்னா வந்து இப்போ சொல்லுவாங்க இல்லையா வந்து எம்ஜிஆர் வந்து என்ன சாதனைகள்லாம் செஞ்சார்னு போது பார்த்தீங்கன்னா அரசு சொத்தை வந்து தாரை வார்த்தார். யாருக்கு? சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வந்து தாரை வார்த்தாரான்னு கேட்டால் கிடையாது. நடிகைகள் 2 நடிகைகளுக்கு தாரை வார்த்தார். அந்த 2 நடிகைகள்னா அம்பிகா ராதா. அதுதான் அந்த ஏஆர் கார்டன் சொல்லியிருக்கிறது. அன்னைக்கு தாரை வார்க்கும் போது அந்த சாலி கிராமம் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த விருகம்பாக்கம் வலசரவாக்கம்லாம் எப்படி இருந்தது தெரியும் உங்களுக்கு. போரூர் வரைக்கும் கிராமம். இப்போ நாங்களே வந்து எங்கள் உறவினர்கள் வந்து விருகம்பாக்கத்தில் இருந்தாங்கன்னா அன்றைக்கு தினத்துக்கு வந்து மாட்டு வண்டியில் வருவோம். மாட்டு வண்டியில் தான் வருவோம். நான் சொல்கிறது 75 காலகட்டத்தில். அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மிகப்பெரிய ஆளுமை. அன்றைக்கி கிசுகிசுக்கப்பட்ட நடிகைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் வந்து சில பேர் உயிரோடு இருக்கிறாங்க, சில பேர் இல்லை. எல்லாம் வந்து கிழவிகள் ஆகிட்டாங்க. கிழவி இல்லை, ஏறக்குறைய வந்து அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டான். அடுத்தது விடை வரணும். அப்படி அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. எம்ஜிஆரோட அன்னைக்கு ஆட்டம் போட்ட பல நடிகைகள்.
இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இளம் நடிகைகள்னு ஒன்றா சொல்லலாம். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு 80 காலகட்டங்களில் எம்ஜிஆர் வந்து புரோக்லைன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த யார் வந்து இதை ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரை வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு டாக்டர் கான் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஜிஆரை வந்து அவர் தான் வந்து பார்த்துக்கணும், எம்ஜிஆரை வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவர் வந்து இங்கே வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போது அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா இங்கே வந்து 1 வாரம் 10 நாள் தங்கணும் போது அதை எல்லோரும் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. அமைச்சருக்கு வந்து எங்கள் தலைவரை நீங்கள் தான் காப்பாற்றணும், வந்து நீங்கள் பார்த்துக்கணும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்லை என்னால் அங்கேருந்து வர முடியாது, இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1 வாரம் 10 நாள் வந்து இங்கே இருந்து தங்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போது அப்போ அவருக்கு தேவையான வசதிகள் செஞ்சு தரணும்ல. அந்த அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த அதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகள் சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுக்கும்போது அப்போ அவர் என்ன விருப்பப்படுறாரு ஆசைப்படுறாருனோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. டாக்டராக இருந்தாலும் மனுஷன் தானே, ஆம்பளை தானே, அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்பிகா ராதா வச்சு செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு சன்மானமாக வந்து எம்ஜிஆர் என்ன செஞ்சார் கேட்டிங்கன்னா, அவரு தான் சம்பாரிச்சு கொடுத்த அந்த ராமவரம் தோட்டத்தெல்லாம் கொடுக்கல, இது அரசு சொத்தே இருக்குது இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான் டாக்டருக்கும் ஏதோ கொடுத்ததா தகவல் இருக்குது, இந்த ஊட்டிலேயே எங்கேயோ கொடுத்ததா தகவல் இருக்குது. இவங்களுக்கு வந்து நான் கேட்டிங்கன்னா வலசரவாகத்துலேயே வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு 25 ஏக்கர் வந்து ஒரு சின்ன பிட்டு, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிலம் எவ்வளோ இருக்குது அதில் ஒரு சின்ன பிட்டு ஒரு 25 ஏக்கர் கொஞ்சமாக கொடுத்து விட்டாரு. அதில் அவங்க வந்து ஸ்டுடியோலாம் கட்டின பிறகு அந்த ஸ்டுடியோவை திறந்து வச்சதும் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் தான். பாருங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்கள், அவரை பற்றிலாம் தப்பாக பேசுகிறீங்க நீங்கள், சரிங்களா? ஆனால் இதெல்லாம் பெரிய விஷயமா அப்போ பேசப்படுறதா? அதான் சொல்கிறேன். இப்போ அவரை தான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து வள்ளலுன்ட்டான். யாரு எப்படா எம்ஜிஆர் வள்ளல்னா அரசு சொத்தை தூக்கி அம்பிகாவுக்கு கொடுத்தாரு, இது இப்போ புரியுதுங்களா? இதுதான் இங்கே இது வந்து நீங்கள் எப்படி கேரக்டர் அசோசியேஷன் சொல்ல முடியும்? இதெல்லாம் விமர்சிக்கப்பட்டது. ஆனால் எதிர்கட்சிகள் பெருசாக அதை எடுத்து பேசவே இல்லை அந்த காலகட்டத்தில். திமுக பேசல, காங்கிரஸ் எப்படி பேசுவான்? காங்கிரஸ் தான் அடிமையாக இருக்கான்ல 2 திராவிட கட்சிகளுக்கும், அவன் பேச மாட்டான். புரியுங்களா சொல்கிறது? கலைஞருக்கு என்ன இருந்தது சார்? கலைஞர் வந்து பொதுவாக கேட்டால் உங்களுக்கு தெரியல சார், என்ன சார் நீங்கள் பேசுனா குடும்ப அரசியல்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுதான் வந்து கேரக்டர் அசாசினேஷனில் வந்து குடும்ப அரசியல் அது பேசப்படுது. 2வது மனைவி யார் தெரியுமா, 2வது மனைவி யார் தெரியுமா, அப்படியெல்லாம் வந்து கதையை எடுத்து பேசுனாங்க. அது அதிமுக தரப்பில் பேசுது. எங்கள் தலைவர் பாருங்க அவருக்கு வாரிசே கிடையாதுங்க, இந்த இப்போ சொன்னார்ல ஒருத்தர், இது எங்கள் பிள்ளைய வந்து தத்து கொடுத்துட்டோம்னு சொன்னார் இல்லையா, யார் எஸ்ஏசி, அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தலைவர் பாருங்கள் எம்ஜிஆர் பாருங்கள் அவருக்கு வாரிசே கிடையாதுங்க, இந்த மக்கள் தாங்க வாரிசு, அப்படி தங்களுக்கு வரக்கூடிய மைனஸை வந்து அதை ப்ளஸ் ஆக்கிட்டாங்க. அவருக்கு ஏன் வாரிசுலன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் கருத்தரை ஆப்ரேஷன் ஒன்றும் பண்ணிடல, வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாசக்டமி ஒன்றும் அவர் பண்ணிக்கல, புரியுதுங்களா? அவங்க வாழ்க்கையில் அது அப்படி ஒரு இது இல்லைன்றது ஆனதை அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா ப்ளஸ் ஆக்கிட்டாங்க, ப்ளஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி வந்து பொண்டாட்டியால் ஒதுக்கப்பட்ட விஜய் வந்து தியாகியாக வந்து காட்டுறாரு இல்லையா அவங்க அப்பா, இது பொண்டாட்டியால் புறந்தள்ளப்பட்ட, எதுக்காக புறந்தள்ளப்பட்டார் அது பேசப்படல. இப்போ என்ன அதை அவர் ப்ளஸ் ஆக்கிறாங்க இல்லையா, தனக்கு வரக்கூடிய வந்து அந்த மைனஸை வந்து ப்ளஸ் ஆக்கிறார். அந்த மாதிரி வந்து என்ன செஞ்சாங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து பார்த்துங்க வாரிசு இல்லை. இவர் பாருங்க இங்கே ஒரு பொண்டாட்டி அங்கே ஒரு பொண்டாட்டி, இந்த 2 பொண்டாட்டி விஷயத்தை பெருசாக எடுத்து பேசினாங்க. அதாண்டி சினிமாவில் சில கிசுகிசுகள் இருக்குது, அது வேற ஒரு பக்கம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மீது வந்து குற்றச்சாட்டு என்ன, குற்றச்சாட்டுன்றதை விட என்ன சொல்கிறது, கேரக்டர் அசாசினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு 2 பொண்டாட்டிங்க, குடும்ப அரசியலுங்க, பிள்ளைகளே தாங்க. எம்ஜிஆராக பேசினார் அதை 3-2 சார், அது எனக்கு தெரியல உண்மையிலே. அதாவது வெளியில் தெரிஞ்சது தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்த்தா எம்ஜிஆர் கூட 2 சொல்லிட முடியும் நம்மளால, யாரு சேர்த்து சொல்லிட முடியும். ஆனால் கணக்கு நான் கேட்டால் வெளிப்படையாக வந்து டிக்ளேர் பண்ணது. இப்போ எப்படி அண்ணா டிக்ளேர் பண்ணார், மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்கம், பானுமதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரிதாண்டா பத்தினி கிட்ட நான் முற்றுந்துடும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் டிக்ளேர் பண்ணார். ஆமாம் எனக்கு 2 மனைவி, டிக்ளேர் ஆகாத இருக்கலாம், அது லிஸ்ட்டு பெருசாக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது இல்லை, அது பேசவும் முடியாது. உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். இப்போ இதெல்லாம் உண்மை. இப்போ நேர்காணல் பார்க்கும்போது நம்ம இந்த நேர்காணல் வந்து நேர்மையாக இருக்குதுன்னு சொல்லணும்ல, அப்போ நம்ம பேசலாம். அதை தாண்டி சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நடிகை விஜயகுமாரி வந்து கலைஞரோட இருந்தாங்க, அது நட்பில் இருந்தாங்களா காதல் இருந்தாங்களான்னு எப்படி தெரியும், அவங்களும் சொல்லவே இல்லைல்ல.
ஆனால் அப்படி வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து திரைமறையில் இருக்க கிசுகிசுக்கப்பட்ட செய்திகள். இப்போ அம்பிகா ராதாவுக்கு வந்து சொத்தை எழுதி கொடுத்தாரு, ஆதாரமாக நம்ம பேச முடியும். வந்து ஏஆர் கடன் திறந்து வச்சாரு, போட்டோ இருக்குது, செய்தி இருக்குது. இப்படி வந்து ஆதாரம் இல்லாத கிசுகிசுக்கள் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த ஆதாரம் இல்லாத கிசுகிசு கூட காமராஜர் மீது கிடையாது. இதுதான் பாயிண்ட். இப்போ இருக்கிற தலைவர்கள் சார், இப்போ எம்ஜிஆர், அது கலைஞர், பிறகு அதுக்கு அடுத்தது இதுங்க அவசரப்படுறீங்களா? கலைஞர் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ நம்ம கலைஞர் மீது தனி மனித விமர்சனம் என்னன்னு கேட்டால், குடும்ப அரசியல் 2 பொண்டாட்டி வரும். ஓகே, நாங்கள் ஒரு தலைவர் வந்து எப்படிங்க 2 பொண்டாட்டிக்கலாம்? அப்படி வந்து அவரை காலி பண்ணுறதுக்கு அதிமுக தரப்பில் அந்த பிரச்சாரம், எங்கள் தலைவர் பாருங்க, மக்கள் தாங்க வாரிசு எங்கள் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி இது நடக்குது. அதுக்கு பிறகு அடுத்த கட்ட தலைவர் வந்து யார்? இப்போ எம்ஜிஆர் வந்து கலைஞர் வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டம் ஜெயலலிதா. ஜெயலலிதா குறித்து விமர்சனம் கேட்டினா, நேரடியாக விபச்சாரின்னு சொல்லியே 2ஆம் கட்ட தலைவர்கள் மேடையில் முழங்கினதுலாம் இருக்குது. நேரடியாக விபச்சாரி ஜெயலலிதா வந்து விபச்சாரி சொல்லியும், ஜெயலலிதா வந்து குறித்து கலைஞர் பேசும்போது சட்டசபையில் ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர், இவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் கூட கிடையாது. அப்போ வந்து பார்த்தா இந்த ஜா பிரிஞ்ச காலகட்டத்தில் 28 எம்எல்ஏ வந்து ஜெயிச்சு இவங்க உள்ளே போயிடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸுக்கு பெரும்பான்மை வந்து எம்எல்ஏக்கள் இருந்தால் கூட பார்த்தா உண்மையான எதிர்க்கட்சி யார்? இவங்க தானே. அப்படி இருக்கும்போது 27 எம்எல்ஏக்களோட 28 நினைக்கிறேன். ஓகே, அப்போ வந்து ஒரு பெரிய வார்த்தை போர் நடக்குது. அப்போ வந்து மைக்கை மூடிக்கிட்டு வந்து கலைஞர் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்க போக ஜெயலலிதா பட்ஜெட் கூட தொடரப்போ, அப்போ அந்த மைக்கை மூடிக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பதில் வந்து நீ சோபன் பாபு கிட்ட போய் கேளுன்னு சொல்லி சொன்ன மாதிரி ஒரு தகவல் வந்து செய்தி. ஆனால் மைக்கை மூடிட்டு பேசுறது எப்படி தெரியும்? ஆனால் அப்படி செய்தி வந்தது. என்னென்னா, மைக்கை மூடிக்கிட்டு இந்த கேள்விக்கு பதில் வந்து சோபன் பாபு கிட்ட போய் கேளுன்னு சொன்ன மாதிரி ஒரு தகவல். அப்போ அதுக்கு பிறகு தான் அங்கே தள்ளுமுள்ளு நடந்து, அப்போ செங்கோட்டையன் தூக்கி வந்து பட்ஜெட் அந்த உரையை தூக்கி முகத்தில் அடிக்கிறாரு. அப்போ வந்து தள்ளுமுள்ளு நடக்குது. அந்த சைடு வந்து தாமரக்கணி வந்து அடிக்கிறார். இது பெரிய ரகலையாச்சு அங்கே. அப்போ தான் அந்த துச்சாதனன் சேலையை உருவன, அந்த துரைமுருகன் சேலையை உருவனது, அது எல்லாம் வந்து அப்போ வந்து அந்த செய்திகள் வந்து பரவலாக பேசப்பட்டது. இது வந்து கலைஞர். அதுக்கு பிறகு பல மேடைகளில் வந்து ஜெயலலிதாவுக்கு கடுமையான விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து, ஜெயலலிதா யார், ஒரு விபச்சாரி தானே அப்படின்னு சொல்லி வந்து பேசினாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்களே என்ன கேட்டிங்கன்னா வந்து திமுகவையும் கலைஞர் கருணாநிதியும் வந்து நேரடியாகவே வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. கருணாநிதி, தனிநபர் விமர்சனம் போகாத, தனி மனித விமர்சனம் போகாத, பொது அரசியலுக்கு வா, பொது வாழ்க்கைக்கு வா, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாத பொது வாழ்க்கைக்கு வா அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசுனது. இதெல்லாம் காரசாரமாக அந்த காலகட்டத்தில் நடந்தது. முழுக்க முழுக்க ஜெயலலிதா வந்து நேரடியாகவே விபச்சாரி சொல்லி விமர்சிக்கப்பட்டாங்க மேடைகளில். அதுக்கு பல கதைகள்லாம் சொன்னாங்க. ஜெயலலிதாவுக்கும் வந்து பார்த்தோன்னா மற்ற நடிகர்கள்லாம் என்ன தொடர்பு லிங்க் இருந்தது, அதெல்லாம் வந்து செய்தியாக வெளியிட்டாங்க. அதெல்லாம் நடந்தது, அந்த காலகட்டத்தில் நடந்தது. வந்து எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் பேச மறுத்த பல விஷயங்கள் வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜெயலலிதா வந்து நேரடி அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியாக வராங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டது. இன்னொரு சம்பவம், எம்ஜிஆரை பழி வாங்குவதற்காக ஜெயலலிதாவை கருணாநிதி கடத்தி வந்தார் அப்படின்ற ஒரு இங்கே எல்லா புனிதர்களுக்கும் கடந்த காலம் ஒன்று இருக்குது, எல்லா பாவிகளுக்கும் எதிர்காலம் ஒன்று இருக்குது. ஏன் வந்து ராமாவரம் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மிகப்பெரிய வதந்தி இருக்குது. ராமாவரம் தோட்டம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டவோடு தான் இருக்கும் கீழே. அவ்வளோ பேர் வந்து எம்ஜிஆர் காலி பண்ணியிருக்கிறாரு. கலைஞர் வந்து வெளியில் ஜனநாயகம் பேசினார், ஆனால் குடும்பத்தில் சர்வாதிகாரி. அவர் சொல்கிறது தான் முடிவு. இப்படி ஜெயலலிதா மீது அப்படி விமர்சனம் தலைவரில் மதிக்கலைன்ற மாதிரி வந்து. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியான ஒரு குற்றச்சாட்டு, நம்ம ஒரு நடிகை என்பதாலும் நம்மளை வந்து இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வச்சு பேசுகிறாங்க, அப்போ நம்ம அந்த ஆண்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு தூரமாக, ஒரு ஸ்டெப்பு தூரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்கன்னா, அந்த ஆம்பளைன்ற 4 எழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி தள்ளி இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து தன்னை வந்து ஐசோலேஷன் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து உண்மை. த்ரீஷாவும் விஜயும் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாழ்க்கையை வந்து முதல்ல குடும்பத்தில் எதிர்த்தவரே வந்து சங்கீதா கிடையாது. நெஞ்சில் கை வச்சு பேசணும் எஸ்ஏசி.
பாத்திமா வந்து சொல்கிறாங்க இது வந்து பொய், இது உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாத்திமா பங்கேற்ற பல அதிமுக மேடையில் சில 2ஆம் தர 3ஆம் தர அந்த பேச்சாளர்கள் வந்து ஸ்டாலின் குறித்து விமர்சனம் வைக்கும்போது இந்த பாத்திமா அந்த அந்த ஸ்டாலின் விவகாரம் வந்து பேசும்போது இந்த பாத்திமா அந்த மேடையிலேயே அமைதியாக உட்காந்துருந்தாங்க.